இங்கே வரலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சரி புக் பண்ணியாச்சு, காசு இருக்குது, நீ செலவுக்கு தானேன்ட்டு. அப்போ நான் என்ன பண்ணேன், எங்கிட்ட வெறும் 900 ரூபா தான் காசு இருந்துச்சு அக்கௌண்ட்டில், அவ்வளோதான். 900 ரூபா காசு வச்சுட்டு பஸ் ஏறியாச்சு. அதில் 400 ரூபா செலவாகி போச்சு. பாக்கி 500 ரூபா இருக்குது. 500 ரூபா இருந்துட்டு என்ன பண்ணுறது, எப்படி போகிறது? இங்கே நம்ம ரூம் எடுத்துருக்குறோம், போகிறக்கு போக்குவரத்துக்கு ஓகே, ட்ரெயின் புக் பண்ணியாச்சு. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோம். நேற்றுக்கு பார்த்தா திடீர்னு ஒரு பையன்கிட்ட சொல்லும் போது ஏதாவது ஒரு சின்ன லோனுக்கான ஏதாவது வருமானு பாரு அப்படின்னு பார்த்தேன். அது ஒரு 3000 ரூபா கிடச்சிது. 3000 ரூபா நேற்றுக்கு கிடச்சிது. அதில் சின்னதாக ஒரு காணிக்கை, நன்றி காணிக்கை கொடுத்துட்டு இப்படி நாங்கள் இருக்கிறோம். 6 மாதம் ஒன்றுமே இல்லை, ஜீரோவாக இருந்தோம். ஆனால் அந்த ஜீரோவாக இருந்த எங்களே கிருபையாய் எங்கள் அப்பா நடத்திட்டு வர்றாரு. அவருக்கு கோடி 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 ஸ்தோத்திரம், நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல எங்களை சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்போ ஆண்டவருக்குள்ளே 5 வருஷமாச்சு ஆண்டவருக்குள்ளே ஒரு நாள் கூட ஆண்டவர்கிட்ட விட்டு விசுவாசத்தோடு இருக்க ஒரு ஆஸ்பத்திரி போகணுன்னு கூட எனக்கு தெரியாது. நான் வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். தெரியாமல் போயிட்டாருங்க ஏசப்பா, நான் உங்களை மாத்திரம்தான் நம்பி இருக்கிறேன். இப்போ கூட கடைசி தடவை கூட டாக்டர்கிட்ட போகிறேன். அவர் டாக்டர்கிட்ட போகக்கூடாது ஏசப்பா, மகத்துவர், நீங்கள் மரித்தவர் உயிரோடு எழுப்புகின்ற தெய்வம் அல்லவா. லாசர் அழுகிய நிலையில் மரித்தவர் உயிரோடு எழுப்பிய தெய்வம் நீங்கள். உங்கள் பிள்ளையாக ஆண்டவரை இத்தனை காலம் நாங்கள் இந்த குடும்பம்தான், இத்தனை காலத்துக்கு அப்புறம் உங்களை மார்போடு அழைத்து கொண்டேன் தெய்வம். நீங்கள் இல்லைன்னு அவர் இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஒரு நாள் கூட நான் விசுவாசத்தில் இன்னி வைராக்கியமாக வாஞ்சி இருப்பேன் ஆண்டவருக்குள்ளே. நான் நீ ஆண்டவருக்கு வாய் வழியாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன், செய்கை வழியாக அவர் மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கேன்னு எண்ணி நான் காமிக்கல. நிச்சயமாக நான் அவர் மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கேன்னு செய்கையின் மூலிமா, நடத்தையின் மூலிமா அவருக்கு நான் நிச்சயமாக காண்பேன். இந்த குடும்பத்தை நல்ல பிள்ளைகளை, நல்ல கணவரை, நல்ல எனக்கு கொடுத்துருக்கார் ஆண்டவர். ஒரு பொழுதும் அவர் தனியாக இருக்கார், பையன் ஒரு பக்கம் இருக்கான், ஆளுக்கு ஒரு பக்கம் தானே. என் தேவன் தான் என் கூட இருந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் என் தேவன், என் அன்பான ஏசப்பா என் கூடவே இருக்கார். தாய் தந்தை விட்டார், சொந்த பந்தம் எல்லாம் கைவிட்டாலும் சில நேரம் இவரே ஏதாவது பேசினா கூட என் தேவன் என் கூட இருந்து என்னைய மார்போடு அணைத்து கொண்டு ஆற்றி தேற்றி என்னை ஒவ்வொரு நாளும் என்னைய இப்போ கூட வரமாட்டேன்னு சொல்லி இவர் கடைசி நேரத்துக்கு கூட வரமாட்டேன்னு சொன்னார். வந்தே தான் ஆகணும், இந்த இடத்துல வந்தே தான் ஆகணும், இந்த பரிசுத்த தேவாலயத்தில் கால் வச்சே தான் ஆகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். நீ ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது, நான் கட்டளை போட்டுருக்கேன், ஆஸ்பத்திரிக்கு அது தெரியாமல் போயிட்டார் ஏசப்பா மன்னிச்சுக்குங்க. நான் எதுக்குமே ஆஸ்பத்திரி பக்கம் நான் போகவே மாட்டேன் ஏசப்பா. எத்தனையோ கடன் பிரச்சனையிலேருந்து, அவமானங்கள், நிந்தையிலேருந்து என் தேவன் தூக்கி எடுத்துட்டு எத்தனையோ கடன்கள் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. அதெல்லாம் சொல்லவே முடியாது, வருஷம் ஃபுல்லாக சொல்ல. ஒவ்வொரு நாளும் இப்போ கூட 6000 ரூபா வாடகைக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். அது மிகப்பெரிய விஷயம். எங்களுக்குள்ள ஒரு நேரம் வாடகைக்கு கூட கொடுக்காம அவமானப்பட்டிருக்கிறோம். ஜாமான்லாம் கட்டி வச்சுட்டு வெளியில் தூக்கி போட்டுருவோம், பூட்டிகிட்டு போய் எத்தனையோ அவமானங்கள், கடன்கள் நாங்கள் பட்டிருக்கோம். ஆனால் தேவனை எப்போ நான் முழுமையாக நம்பி ஏற்றுக்கொண்டனோ ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு அற்புதமாக தான் என் தேவன் வழி நடத்துகிறாரு. இனி என் பிள்ளைகளும் ஆண்டவருக்குள்ளே வழி நடந்து ஆண்டவருக்கு உண்மையாக உத்தமமாக இந்த குடும்பம் ஆண்டவர் வரும் வரை ஜீவித்து நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏசப்பா சித்தத்தின்படி அவர் செய்யட்டும். ஒரு நாள் அவர் எந்த சோதனையை சகிக்கிறவர் பாக்கியவான் என்று எழுதியிருக்குது வேதத்தில். நாங்கள் நிச்சயமாய் எந்த நேரத்திலும் ஆண்டவர் காலை பிடித்திட்டுருக்கு, அவர் காலில் இழுத்து கொண்டு போகட்டும், என்ன நடத்துகிறாரோ நடத்தட்டும். ஒரு நாளும் ஆண்டவரை விட்டுட்டு நான் போக மாட்டேன். எல்லாமே தெய்வந்தான். முதல்ல ஆண்டவர் தான், ஆண்டவருக்கு அப்புறம் தான் பிள்ளைகள் எல்லாம். தாய் இந்த உலகத்தில் படைத்தவர் மாத்திரம்தான், கணவர் இந்த உலகத்தில் அவராக பார்த்து தான் விழாயிலும் ஏற்படுத்தின துணை எனக்கு கொடுத்துருக்காரு. நல்ல கணவர், நல்ல பிள்ளைகளை கொடுத்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான நன்றியப்பா. ஏசப்பா மேலே அன்பு வைத்து எப்படியெல்லாம் அவர் சித்தத்தின்படி நீ வாழ வைக்கிறாரோ வாழ வைக்கிட்டு அவருக்கு உண்மையாக உத்தமமான இந்த பிள்ளை அடுத்த ஒரு அற்புத அதிசயமான சாட்சியாக என்னை நிறுத்துவேன் விசுவாசிக்கிறேன். ஏசுலாம் பிள்ளப்பா ஜெபிக்கிறேன். ஜீவநல்ல பிதாவே ஆமீன் ஆமீன். பாஸ்டர் ஐயாக்காக நன்றி செலுத்துகிறேன். பேர்பட்ட பாஸ்டர் ஐயா நம்ம கொடுத்ததுக்கு அந்த தேவாதி தேவனுக்கு
நன்றி செலுத்துகிறேன். இவர் இல்லைன்னா இப்படியெல்லாம் இருக்கணும் எங்களுக்கு தெரியாது. எப்போ ஜீவ ஒளி தொலைக்காட்சி பார்க்கும்படிக்கு என் தேவன் கிருபை செய்தார். எப்படியெல்லாம் வாழணும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க. எந்த நொடி போன் போட்டாலும் பாஸ்டவங்க ஐயா எடுத்து ஜெபிக்க சொல்லுவார். அவர் வழி நடத்தினபடி நாங்கள் வாழணும்னு ஆசைப்படுறோம். ஏசப்பாவோட கைகோர்த்து பாவம் இல்லாத வாழ்க்கையை விக்கிரக பாவமெல்லாம் செஞ்சுருக்கோம் அறியாமல். ஆனால் ஆண்டருக்குள்ளே வந்தவருக்கு ஒரு நாளும் ஆண்டர் விட்டு நான் விலகி போகலை. ஏசப்பா எப்பொழுதும் என் தேவன் ஒவ்வொரு நொனி பொழுதும் அந்த உயிருள்ள வார்த்தையின்படி என்னை வழி நடத்தி கொண்டு வருகிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். அடுத்தது அற்புத அதிசய தனித்தனியாக இருக்கிறோம், குடும்பத்தோட ஒளி நிறுத்த நிலைப்படுத்துவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். மகளை படிக்க வைக்கிறது நான் அல்ல, எங்கள் ஏசப்பா தான். ஒவ்வொரு தடவும் படம் கேட்கும்போது நான் சொல்லுவேன், எங்ககிட்ட கேட்காத பாப்பா, என்ன விஷயமா இருந்தாலும் ஒரு சின்ன ₹1 நமக்கு பணம் வந்தாலும் ஆண்டவர் சித்தம் இல்லாமல் நமக்கு வராது பாப்பா. மேலேருந்து பரத்திலிருந்து யாராவது உதவி செஞ்சாலும் கூட, இப்போ எங்கள் அம்மா எனக்கு உதவி செஞ்சாங்க, எங்கள் அம்மாவை நான் சொல்ல மாட்டேன், எங்கள் அம்மாவுக்கு பின்னாடி தான் நன்றி சொல்லுவேன். அம்மாவுக்குள்ள ஆண்டவர் இருதயத்தில் பேசி குடு, என் மகளுக்கு குடுன்னு சொல்லியிருப்பார். இந்த லோன் வந்தது கூட என் தேவாதி தேவன் அதை நிறுத்தி வைக்க அவருக்கு ஒரு நொடி போதாது. அப்போ கூட ஃபீஸ் கட்டாதப்போ அவர் தான் திடீர்னு லோனே அப்ளை பண்ணல. லோன் திடீர்னு கூப்பிட்டு நான் சொன்னேன், ஏசப்பா யார் இடத்துல நான் கையேந்தி முன்னாடி தான் ஜெபம் பண்ணுறேன், நான் யாரை எடுத்து கையேந்தி நான் கேட்க மாட்டேன் ஏசப்பா, நீங்கள் மாத்திரம் தானப்பா. திடீர்னு இவர் கூப்பிட்டு ₹1,00,000 லோன் வந்திருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் பாப்பாவுக்கு அங்கேருந்து டிசி வாங்க ஒவ்வொரு தடவும் படிக்கிறதுக்கு தடானா ஏசப்பாவை இறுகி அவள் பிடிச்சிட்டு தான் இருக்கிறா. இனி ஆவிக்குரிய பிள்ளையா வளரணும், ஆண்டவர் கை ஒருத்தர் நடக்கணும். ஒரு நொடி பொழுது என் தேவன் எங்களை விட்டு விலக மாட்டார். எங்கே போனாலும் அவர் பாதத்திலேயே தான் நாங்கள் இருக்கிறோம். அவர் பாதத்தை இறுகி பிடிச்சிட்டு இருக்கிறோம். அவர் தள்ளி விட்டாலும் நாங்கள் பாதத்தை விட மாட்டோம். ஏசப்பா பாதத்தை நான் விட மாட்டேன். எனக்கு எல்லாம் அவரு தான். இந்த குடும்பத்தை கொடுத்தது என் தேவன் தான். ஒவ்வொரு நொடி பொழுதும் என் தேவர் எனக்கு நடத்தி கொண்டு தான். ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே இல்லைனாலும் என் தேவன் சமாதானமாக வைத்திருக்கிறார். என் தேவன் எப்பேற்பட்ட தேவன் எனக்கு கிடைத்ததுக்கு இந்த பாஸ்டையாவும் எங்களுக்கு காண்பித்த ஜீவ ஒளி மூலியமாக அது அவரோட கிருபை தான். நான் இந்த டிவி பார்க்கலைன்னா எனக்கு தெரியாது, அவரோட கிருபை தான். எல்லாம் ஆண்டவரோட தேவாதி தேவனுக்கு வரப்போகின்ற தேவனுக்கு அல்லேலூயா. அற்புதங்களை அதிசயங்களை செய்வதற்கு அதே அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாங்கள் உயிர் வாழ்கின்றோம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைக்கும் நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைக்கும் நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள
உம்மை விட யாரும் இல்லை அப்பா ஏசப்பா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை அப்பா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள நீர் போதும் ஆண்டவரே சொத்து என்று அள்ளிக்கொள்ள நீர் இருக்கிறீரப்பா அது போதும் அப்பா எங்கள் குடும்பத்துக்கு எந்த குடும்பத்துக்கு தேவ சமாதானத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் அப்பா காசு பணம் ஒன்றும் இல்லைனாலும் தாலி கூட களத்தில் இல்லாமல் இருப்பானேன் தேவன் எப்பொழுது தாலி வாங்கி தராரோ நான் இப்போ எனக்கு ஒரு ஆசை இந்த இடத்துல சொல்லணும் அது எங்கள் அப்பா மூலிமா பாஸ்டையா மூலிமா அந்த தாலி வாங்கி எனக்கு இங்கே வந்து அவர் போட்டு விடணுன்னு ரொம்ப ஆசை அது எப்போ செய்கிறாரோ எனக்கு அதிகமாக வேண்டாம் ஒரு 2 கிராம் இருந்தால் கூட எனக்கு போதும் அந்த அளவுக்கு நான் ஆசைப்பட்றேன் அந்த கிறிஸ்துவ தாலி அது போடணும்னு ஏசப்பா பாஸ்டையாக்குள்ளே இருக்காரு அவர் எடுத்து கொடுக்கணும் அந்த தாலியை எடுத்து கொடுத்து இந்த இடத்துல நான் போடணும்னு ஆசைப்பட்றேன் ஏசப்பா என்னென்ன தேவைகள் எல்லாம் தெரியும் என்னென்ன நேரத்தில் என் பிள்ளைகள் எது கேட்டாலும் ஏசப்பாடத்தில் கேளுங்கப்பா அப்புறம் கேளுங்க அவர் கொடுத்தாதான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியுமாப்பா அவர் சித்தமில்லாமல் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்காது ஆண்டவரே இப்போ சோதனைக்கு உட்பட்ட மனுஷன் பாக்கியவான் சோதனையில் இருக்கும் ஒரு நொடி பொழுது கூட ஆண்டவரை இவர் விசுவாசத்தை இது பண்ணாலும் தேவாதி தேவன் ஒரு நாளும் எங்களை விட்டு விலக மாட்டால் சோதனை சைத்தவர் நிச்சயமாய் ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்வார் சித்தத்தின்படி எங்கள் ஏசப்பா செய்வார் இந்த சாட்சியை முடித்து கொள்கிறேன் அதிசய அற்புத சாட்சியாய் ஒவ்வொரு நாளும் இந்த ஜீவ ஒளியை எங்கள் நிறுத்த போகிறதுக்காக நன்றி 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 தேவாதி தேவனுக்கு நன்றி அல்லேலூயா 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 Hallelujah. 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 வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசுவிடம் இளைப்பாற வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசுவிடம் இளைப்பாற பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால் கடும் நோய் நீங்க பலரிடம் சென்றாள் நம்பிக்கை இழந்தால் நாதன் இயேசுவை கண்டார் நம்பிக்கை இழந்தால் நாதன் இயேசுவை கண்டாள் நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகம் அடைந்தாள் நடுங்கி வஸ்திரம் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே நாலு நாளாயிற்று நாரும் என்றார் நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பான் என்றார் நாலு நாளா இயேசு கண்ணீர் விட்டார் காவலைப்பட்டார் இயேசு கண்ணீர் விட்டார் மரித்தவன் உயிர்த்தே வர செய்தார் மரித்தவன் உயிர்த்தே வர செய்தார் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வெள்ளணுக்களின் குறைபாடுகள் மறைந்து போகட்டும் இப்பொழுது கையை தட்டுங்க மகனுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான கட்டுகளையும் பிணிகளையும்
இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுத்து போடுகிறேன். கையை தட்டுங்க. புது நுரையீரல் உருவாகட்டும். வாழ்வுகள் இயங்கட்டும். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை மகனை தொடட்டும். இருமல், சளி, எலும்புகளுடைய நடுக்கங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது விலகட்டும். முப்பெரும் மரண கட்டுகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் உடை தருகிறேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவரே, மகன் சரீரத்தில் இருக்கிற பிணிகளெல்லாம் இப்பொழுது எடுத்து போடுங்க தகப்பனே. மறுபடியும் மகன் ஹல்லேலூயா முழு ஆரோக்கியத்தோடு திரும்பி வரட்டும். இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மகன் இன்று முதல் பிரகாசிக்கட்டும். ஆவி, ஆத்தும, சரீரம்